சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியருக்காக முழு மாதிரி தேர்வானது நம்ம கொடுக்குறோம். மொத்தம் 20 தேர்வுகளானது உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 20 தேர்வுகள்ல 10 தேர்வுகள் உங்களுக்கு 10 யூனிட் வைஸாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி 10 தேர்வு முழு மாதிரி தேர்வாகவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதன் அடிப்படையில 21ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், முதல் யூனிட் மொழி வரலாறு, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பார்த்தோம். இப்ப 22ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மேஜர்ல 110 வினாக்களும், அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 வினாக்கள், ஜிகேல 10, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி. யூனிட் 2 தமிழ்ல 110. அப்ப சைக்காலஜி பாத்தீங்கன்னா யூனிட் 2ல 30, ஜிகே யூனிட் 2ல 10, 10th தமிழ் யூனிட் 2ல 30 வினாக்கள். ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த தமிழ் பாடத்துல மேஜருக்கு அழகு 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் என்னன்னா சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியமும் என்பது இதற்கான தலைப்பு. ஸோ இப்ப வினாக்குள்ள போயிடலாம். முதல் வினாவானது இரவர் வருவும் அளவை அண்டிரன் புறவெதிர்ந்து தொகுத்த யானை போல என்ற உவமை இடம்பெற்றுள்ள நூல் இது. காரி கண்ணனார் பாடியது நற்றிணை. ஆப்ஷன் டி நற்றிணை. இன்னாதாகிய காலை பொருள்வயில் பிரிதல் ஆடவர்க்கு இயல்பெனில் அரிது மன்றம் அறத்தினும் பொருளே. இது பாத்தீங்கன்னா நற்றினையினுடைய 243வது பாடல். நற்றினையில் 243வது பாடலை பாடியவர் காமக்கனி பசலையார். ஆப்ஷன் பி. இரவலர்களுக்கு தேரினை பரிசிலாக வழங்கும் வீரான் என்பவன் பற்றி குறிப்பிடுகின்ற வாங்கு சினை மருத தூங்குதுணர் உதிரும் தேர்வன் விரா அன் இருப்பை அன்ன. சோ இது நற்றினையினுடைய 350வது பாடல். இதை பாடியவர் பரணர். முந்தை இருந்து நட்டோர் கொடிப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். நற்றினையினுடைய 355வது பாடல். இதை பாடியவர் பெயர் தெரியவில்லை. பசும்பூன் அழுதி மருங்கை அன்னவின் அரும்பெறலாய் கவின் தொலையா. நற்றினையினுடைய 358வது பாடல். பாடியவர் நக்கீரர். உடைந்து போன சிலம்பினை இணைத்து சரி செய்வதற்கு கம்மியனுக்கு மணல் வேண்டும் என்ற செய்தியை உரைத்திடக்கூடிய நூல் எதுனா 8 தொகை நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நற்றிணை. சோ அடுத்து வினா எண் 7. கருணை கிழங்கின் பொரியலோடு சென்னல் அரிசி சோற்றினை காக்கைக்கு பலியிடும் செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா நற்றிணை. அதை பாடிய புலவர் நக்கீரர். பெருந்தோட்கணவன் மாய்ந்தன வரும் பரவள்ளிதழ் அவிழ்ந்த தாமரை நள்ளிரும் புகையும் தீயுமோரென்றோ. புறநானூற்றினுடைய 246வது பாடல். இதை பாடியவர் பெருங்கோப்பெண்டு. வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே. சோ புறநாற்றினுடைய 242வது பாடல். இதை பாடியவர் குடல்வாயிற் கீரத்தனார். காணாது ஈத்த இப்பொருட்கு யானோர் வாணிக பரிசிலன் அல்லேன். புறநானூற்றினுடைய 208வது பாடல். பாடியவர் பெருஞ்சித்திரனார். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் தொண்டி என்று குறிப்பிடக்கூடிய நூலானது பட்டினப்பாலை. காமர் கவினிய பேரிளம் வெண்டீர் பூவினர் புகையினர் தொழுவனர் பழிச்சி சிறந்து புறங்காக்கும் கடவுட்பள்ளியும்
என்ற வரிகள் வாயிலாக பேரிளம் பெண்கள் வணங்குவதற்காக குறிப்பிடப்படும் கோவில் வழிபாடு எது? சோ இதை தெரிவிக்கக்கூடியது மதுரை காஞ்சி. அப்ப அந்த கோவில் வழிபாடு ஆனது பௌத்த கோவில் வழிபாடு. ஆப்ஷன் டி. தீன் கதிர் மதானி ஓன் குரு மாக்களை மதுரை காஞ்சியினுடைய பாடல் வரி. சோ இதுல மதானி என்பத பொருள் என்ன, இல்ல பெயர் என்ன? மதானி என்பது அணிகலன்கள். ஆப்ஷன் சி, அணிகலன்கள். ஆப்ஷன் சி. மலை கொல குறையாது, புனல் புக மிகாது, கரை பொருந்திறங்கும் முன்னீர் போல கொல கொல குறையாது, தர தர மிகாது. இதில் சிறப்பிக்கப்படுவதானது நாலங்காடியினுடைய சிறப்பு. ஆப்ஷன் சி. பட்டினப்பாளையில் வெள்ளை உப்பின் கொள்கை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பக்ரி என்ற பக்ரி என்பதன் பொருளானது படகு. மதுரை காஞ்சி பற்றிய கூற்றுகள்ல சரியானது எது? சோ இங்க பாத்தீங்கன்னா 4 கூற்றானது கொடுத்திருக்கோம். இதுல முதல் கூற்று சரியானது. பல்வேறு நாட்டு வணிகர்களின் பேய்ச்சொலி. பல்வேறு நாட்டு வணிகர்களின் பேச்சொலி கடல் ஒளி, கடல் ஒளி முரசொலி, புனலாடூர் ஒளி, பல்வேறு இசை கருவிகளின் இசை. நீரும் நிலனும் தீயும் வழியும் ஆக விசும்போடு 5ம் உடன் இயற்றிய மழுவா நெடியோன் தலைவனாக மதுரை காஞ்சியில் நெடியோன் என யாரை குறிப்பிடுகிறதுனா சிவனை குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் பி. மதுரை காஞ்சி குறிப்பிடும் 5 வகை நிலங்களின் வளம் நிழல் படுத்துக. மதுரை காஞ்சி குறிப்பிடக்கூடிய 5 வகை நிலங்களினுடைய வளம் நிழல் படுத்துக சொல்லி கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் மருதம், குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். சோ விடையானது ஆப்ஷன் டி, மருதம், குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். மதுரை காஞ்சியில் நாற்பெருங்குழு என்பது கீழ்கண்ட எதனை குறிக்கிறதுனா புரோகிதர், சேனாதிபதியார், தூதர், ஒற்றர். சோ இதுதான் மதுரை காஞ்சி குறிப்பிடக்கூடிய நாற்பெருங்குழு. சோறு வடித்த கஞ்சியானது ஆறு போல பெருகி ஓட அதனை குடிக்க விரும்பி சென்ற காளை மாடுகள் தம்முள் போரித்தன. இந்த செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய நூலானது பட்டினப்பாலை. பழையன் மோகூர் அவையகம் விளங்க நான் மொழிகோசர் தோன்றி அன்ன தாமே எந்தோன்றிய நாற்பெருங்குழுவும் என உரைத்திடக்கூடிய நூலானது மதுரை காஞ்சி. தென்னவன் ஆகிய ராவணனை வென்று உயர்ந்த குரு முனியாம் அகத்திய முனிவருக்கு பின்னோனாக என்று வாழ்த்தப்பட்டவன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன். அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து யமன்கோள் அன்ன செம்மைதாகி சிறந்த கொள்கை. இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? இந்த வரிகளானது அரங்கூரும் அவையத்தின் சிறப்பை கூறுகிறது. அரங்கூரும் அவையத்தின் சிறப்பை கூறுகிறது. காவிதி பட்டம் பெற்றவரின் சிறப்புகளை உரைக்கும் நூல் எது? சோ அதுக்கான ஒரு பாடல் வரி கொடுத்திருக்கோம் பாருங்க. நன்று தீதும் கண்டாய் தடக்கி அன்பும் அரணும் ஒழியாது காத்து பழியொறி உயர்ந்து பாய்புகழ் நிறைந்த செம்மை சான்ற காவிதி மாக்களும். சோ இது மதுரை காஞ்சி. புலவு நாற்றத்த பைந்தடி பூ நாற்றத்த புகை கொளியை ஊந்துவை கரிச்சோருண்டு என்று பாடியவர் கபிலர். பகை வீரர்களின் தலை அடுப்பாகவும் குருதி உலை நீராகவும் சினம் தீயாகவும் மறவர்களின் கை துடுப்பாகவும் கொண்டு சமைத்த ஊன் சோற்றை
சமையற்கார பேய் பிற பேய்களுக்கு உணவாக படைத்தது என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூலானது மதுரை காஞ்சி. நீல கச்சை பூவார் ஆடை பீலி கண்ணீர் பெருந்தகை மறவன் என்ற வரிகளில் கச்சை என்பதன் பொருளானது ஆண்கள் அணியக்கூடிய கீழாடை. திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு காதலன் தன்னுடைய காதலிக்கு உறுதிமொழி கொடுக்கும் போது தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருந்ததை கூறுகின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலானது குறிஞ்சி பாட்டு. கணவனை இழந்த மகளிர் மார்பில் அடித்துக் கொண்டு கதறியதும் தங்களது கூந்தலை மலித்து கொண்டதும் பற்றி குறிப்பிடக்கூடிய பாடல்கள் பாடிய புறநானூற்று புலவர் கல்லாடனார். ஆப்ஷன் சி கல்லாடனார். சோ அடுத்த பகுதி பாருங்க, வினயன் 30. சரிங்களா, வினயன் 30. பழம்போலும் சங்க பணுவலை கற்றால் கிளம்போகும் கீழ்மையும் போம் என்று பாடியவர் வ. சுபமாணிக்கனார். காவினங்கலனே சுருக்கி என் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அர் மழுவுடை காட்ட கத்தற்றே எத்திசை செலினும் அத்திசை சூரே. புறநானூற்றினுடைய 206 பாடல். யார் பாடியது? ஔவையார். ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைதலும் புதுவது இன்று இவ்வுலகத்து இயற்கை. புறநானூற்றினுடைய 76வது பாடல் பாடியவர் இடைக்குன்றூர் கிழார். வடதிசை எல்லை இமயமாக தென்னங்குமரியோடு இடையரசர் முரசு பெருஞ் சமம் ததைய வார்பல செல்ல நாட்டை தொல்கவின் அளித்த போராடு ஆணை புலந்தார் இட்டுவ பதிற்று பத்தினுடைய பாடல். இதை பாடியவர் பரணர். நரந்தம் நானும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மண்ணே என்பதில் யாருடைய கை யாருடைய தலை குறிக்கப்பட்டுள்ளதுன்னா அதியமான் ஔவையார். ஆப்ஷன் சி. 5 திணைக்கும் உரிய உரி பொருட்களை பாடும் நூலானது கலித்தொகை. 5 உரிய உரிபொருள் கொண்டு பாடும் கலித்தொகை. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலை இயபலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது ஒளிகவென் நிலவரை என்ற பாண்டியனின் கூற்றில் மாங்குடி மருதனை தலைவனாக கொண்டு சங்கம் நிலவியதற்கு சான்று பகரக்கூடிய நூலானது புறநானூறு. சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியை பாடிய பெண்பார் புலவர் பெருங்கோழி நாயக்கன் மகள். அகநானூறு மூலமும் உரையும் என்ற பெயரில் அகநானூற்றினை முதல்ல பதிப்பித்தவர் ராகவ ஐயங்கார். கரிய பனை நாரை திரித்து முறுக்கிய கயிற்றில் பெண்கள் ஊஞ்சல் ஆடிய நிகழ்வினை பெருங்கயிறு நாளும் இரும்பனன் பிணையல் பூங்கன் ஆயம் ஊக்க என்ற நற்றிணையினி பாடலை பாடியவர் அஞ்சியார். உருமும் உராது அறவும் தப்பாது காட்டுமாவும் உருகன் செய்யா வேட்டாங்கு அசையொளி அசையி நசையொளி தங்கி சென்மோ இரவல சிறக்க நின் உள்ளம் என்ற அடிகளில் போற்றப்படும் நாட்டின் தலைவன் இளந்திரையான். கெடுக சிந்தை கடிதி வல்துணிவே மூதில் நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை ஆணை எரிந்து களத்து ஒளிந்தனனே என புறம்பாடிய புலவர் ஓக்கூர் மாசாத்தியார். அடுத்த வினாவானது வினாயன் 42. நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி என்ன அறுவை நல்கி என்ற அடிகளில் நெசவின் நுட்பம் பற்றி கூறியவர் முடர்த்தாம கண்ணியார். திரையிடு மணலினும் பலரே
உரைசல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே என்று அரசனுக்கான அறங்கள் நிலையாமையினை கூறக்கூடியது மதுரை காஞ்சி. பெருந்தோள் கணவன் மாய்ந்தன அரும்பு அறவல் இதழ் அவிழ்ந்த தாமரை நல்பெரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே என ஆனந்த பையுள் துறை பாடியவர் கோப்பெரும் பெண்டு. கன்றும் உண்ணாது களத்தினும் பாடாது நல் ஆண் தீம்பால் நிலைத்துகா அங்கனக்குமாகாது என குறுந்தொகையில் தலைவியின் தலைவியின் பிரிவு துயரை பாடியவர் வெள்ளி வீதியார். நின்மகள் பூப்போல் உண்கண் மறிய நோய்க்கு மருந்தாகிய கொண்கண் தேரே என்று ஐங்குறு நூறு பாடியவர் அம்முவனார். உள்ளலின் அல்லேனோ யானே உள்ளிய வினை முடித்தன்ன இனியோள் மனைமான் சுடரோடு படர்பொழுதெனவே என்ற இளங்கீரனாரின் பாடல் இடம்பெறக்கூடிய நூலானது நற்றிணை. பொருணர்க்கு ஆயினும் புலவர்க்காயினும் கடவுள் மால்வரை கண் விடுத்ததன்ன அடையா வாயில் என்ற அடிகள்ல சரியா, இந்த அடிகள்ல கொடை சிறப்பிற்காக புகழப்படக்கூடிய கொடையின் சிறப்பிற்காக புகழப்படும் பெயல்மலை தடக்கையோன் யார்னா நல்லிய கோடன். புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்களத்தானே என்ற புறநானூற்றின் ஏரான் முல்லை துறையை பாடியவர் காவர் பெண்டு. ஆப்ஷன் ஏ காவர் பெண்டு. கோடு முற்று யானை காடுடன் நிறைதர நெய் பட்டன்ன நோன்கால் எகில் செல்வ தந்தை இடனுடை வரை பின் என்ற கயமனாரின் குறிஞ்சி திணை பாடல் இடம்பெற்றுள்ள நூலானது நற்றிணை. தலைவன் நாடறி நன்மணம் புரிவதாய் கூறுதல் ஊருக்கு விருந்து வைக்கும் நிகழ்வு தளல் தட்டை குளிர் போன்ற கருவிகளை கொண்டு கிளியோட்டுதல் போன்ற நிகழ்வுகளை மேல்காட்சி அமைப்பில் விளக்குபவர் கபிலர். கொண்ட கொழுநன் கொடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளான் என்ற நற்றிணையின் பாலை திணையில் மனமருட்சி என்ற துறையை பாடியவர் போதனார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியன என்று இயன்மொழி துறையில் ஆய் அண்டிரனை பாடியவர் ஏனிச்சேரி முடமோசியார். ஏனிச்சேரி முடமோசியார் பாடியவர் ஆய் அண்டிரனை பாடியவர். தொல்லானை நல்லாசிரியர் புலர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் என்ன சங்க சான்று பகரக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. கல் மலிந்தோங்கும் கழுநீர் குன்றம் என்று அப்பர் பாடிய முருகனின் படை வீடு எதுனா ஐந்தாம் படை வீடு. கற்பன் என்றும் கோதை மார்பன் என்றும் போற்றப்படும் சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை. பழனிமலை சித்தன் வாழ்வு என்று அழைக்கப்படும் முருகனின் அறுபடை வீடு எதுனா திரு ஆவினன்கொடி. போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கமளி ஊடல் அணிமருதம் நோக்கொன்றி இல்லிருத்தல் முல்லை இறங்கியே போதல் நெய்தல் என திணைகளை வரிசைப்படுத்தக்கூடிய நூல் கலித்தொகை. யானுமோர் ஆடுகள மகளே என் கை கோடி இளங்குவளை நெகிழ்ந்த பிடு கெழு குறிசலுமோர் ஆடுகள மகளே என குறுந்தொகையில் மருதத்திணையை பாடியவர். குறுந்தொகையில மருதத்திணையை பாடியவர் ஆதிமந்தியார். ஆப்ஷன் ஏ ஆதிமந்தியார். நமக்கொன்று உரை ஆராய் இந்த மக்கொன்றின்றா இரவின் இன்றுணையாகிய படப்பை வேங்கைக்கு மறந்தனர் கொள்ளோ என தலைவியின் துயரத்தை பாலை திணையில்
பாடிய நக்கீரனுடைய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. தன்னுயிர் போல தழியி உலகத்து மண்ணுயிர் காக்குமின் மன்னனும் என்கொலோ என அரசனின் ஆளுமையை உவமையாக சுற்றும் நூல் கலித்தொகை. பத்துப்பாட்டில் மொழிவள பெட்டகம், இலக்கிய கருவூலம், தமிழ் சுரங்கம் என போற்றப்படக்கூடிய நூல் எது? நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. இன்னாது ஆகிய காலை பொருள் வயிற்பிரியல் ஆடவர்க்கு இயல்பு எனின் அரிது மன்றம் அறத்தினும் பொருளே என்ற காமகனி நப்பசலையாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நற்றினையின் திணை என்ன? பாலை திணை. களிறுபுறா கலங்குகளன் முள்வேலி அரிதுன் கூவல் கிணறுகளை கொண்ட தலைவியின் ஊரை வாகை துறையால் புறநானூற்றில் பாடியவர் அல்லூர் நன் முல்லையார். ஆப்ஷன் டி. தம்மை பாடிய புலவருக்கு 32,000 பொற்காசுகள், ஊர், மனை, ஏர், அணி, மணிகனை வாரி வழங்கிய நிலத்தரு திருவின் நெடியோன் யார்? நெடியோன் இளஞ்சேரல் இரும்பொறை. இளஞ்சேரல் இரும்பொறை. இதற்கான விடை ஆப்ஷன் சி, இளஞ்சேரல் இரும்பொறை. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே என்று நற்றினை பாடியவர் மிளைக்கிழா நல்வேட்டனார். வைகுறு மீனின் பைய தோன்றும் நீர் பெயற்று எல்லை போகி என்ற அடிகளில் சுட்டப்படும் நீர் பேரூரின் தலைவன் யாருன்னா இளந்திரையன். ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம் என சுட்டப்படும் நூல் காஞ்சிப்பாட்டு. இவரை மருங்கில் கடம்பு அமர் அணிநிலை பகிர்ந்தோம் உடம்பு அமர் ஆயமோடு ஏத்தினம் தொழுதே என்ற நப்பண்ணனாரின் பரிபாடல் அடிகள்ல போற்றப்படக்கூடிய தெய்வம் எதுனா செவ்வேல். மாகடல் கலங்குமார் கொன்ற மடங்கார்கோர் வேல்வல்லான் நிறனே போல் வெறுவந்த செய்யும் என்ற கலித்தொகையினுடைய அடிகளில் முருகனுடன் ஒப்பிடப்படக்கூடிய சேய் என்பது காளை. ஆப்ஷன் சி, காளை. சங்க இலக்கியமானது தனி ஒரு இலக்கியமாக இல்லாமல் கூட்டுத்திற இலக்கியமாக உள்ளது என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீ நம்ம சொல்லுவோம். செலவின் போது புல்லை முடிந்து வைத்தல் விரலியர் பாடும் குறிஞ்சி பன்னிசை வளமோடு பாயும் சேயாறு நவிரமலையின் காரியுண்டி கடவுள் பற்றிய செய்திகளை பாடியவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். முச்சங்கங்களில் 3வது சங்கம் மட்டும் உண்மை என்று கூறியவர் ராமச்சந்திர தீட்சிதர். வெண்ணி பரந்தளையில் வென்ற சோழனின் சிறப்பும் சேநாட்டின் வளமும் வனப்பு விளக்கும் 10 பாட்டு நூலானது பொருணராற்றுப்படை. காந்தளம் சிலம்பின் களிறு படிந்தாங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் ஆங்கன் என காஞ்சி நகரத்து திருமால் கிடந்த கோலத்தில் இருந்ததை கூறக்கூடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. யா அவரி நிழல் துஞ்சும் மாயிரு சோலைமலையில் இறந்தோரே என சங்க இலக்கியத்தில் பாலைதினை பாடியவர் ஊன் பித்தையார். ஆப்ஷன் ஏ, ஊன் பித்தையார். அளந்து கடையறியா வளங்கெழுதார் மோடு புத்தேல் உலகம் கவினைக்கால் வரமிங்கு புகழ் எய்திய பெரும்பெயர் மதுரை என மாநகரை சிறப்பித்து கூறக்கூடிய நூலானது மதுரை காஞ்சி. நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்டவரவோன் வருக என்று கரிகார் பெருவளத்தானே பாடியவர் யார்? வெண்ணி குயர்த்தியார். ஆப்ஷன் ஏ, கரிகார் பெருவளத்தானை பாடியவர் வெண்ணி குயர்த்தியார். எதிரிகள் அஞ்ச பெருஞ்சோற்று பிண்டம் கொடுப்பதாய் அறிவித்து மிகுந்த காவலை உடைய அகப்பா என்ற கோட்டையை அழித்து பூலியர் நாட்டு அரசனை சுட்டும்
பதிற்று பத்தினுடைய பகுதி 3ஆம் பத்து. செங்களம் துளவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணூ ஈன்ற ஞான்றினும் பெரிது உவந்தனலே என புறநானூற்று அடிய பெண்பார் புழவல். நற்செல்லையார் புறநானூற்று பாடல் வரியை பாடியவர் நற்செல்லையார். ஸோ அடுத்த பகுதி பாருங்க. ஸோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான பயிற்சி, சரிங்களா? ஸோ இதை ஒவ்வொன்றையும் அப்படியே பயன்படுத்துங்க. ஸோ டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கை முழுமையாக பயன்படுத்துங்க. அடுத்த வினா பாருங்க. வினா எண் 81. உமனர்கள் உப்பிற்கு பண்ட மாற்றாக நெல்லை பெற்ற செய்தி. நடுக்கல்லை சுற்றி கேடைய படை அமைத்த வரலாறு. வடதிசை ஏகும் வெள்ளி கோளினை மலை காரணியாக சுட்டல் போன்றவற்றை பகரக்கூடிய சங்க நூலானது பட்டினப்பாலை. சங்க இலக்கிய தொகுப்பில் புறநானூற்று பாடல் 1 மட்டும் புறத்தில் பாடி ஏனையவற்றில் அகப்பொருள் அமைத்து பாடிய ஓரம்போகியாரின் மொத்த பாடல்கள் 110. முருக சீற்றத்து உருகளு குருசில்தாய் வயிற்றில் இருந்து தாயம் எய்தி என்று பாட்டுடை தலைவனை சிறப்பித்த நூல் படைத்தவர் முடத்தாம கண்ணியார். சோ அடுத்த பகுதி பாருங்க. இடுமுள் புரிசையே முறவளை படு நீர் புணரியின் பரந்தபாடி என பாசறை பள்ளியறையின் இயல்பினை சுட்டக்கூடிய நூலானது முல்லைப்பாட்டு. திங்களும் தெருகதிர் கனலியும் நீ ஐந்தலை உயரிய அணங்குடை அருந்திரள் மைந்துடை ஒருவனும் மடங்களும் நீ என திருமாலை போற்றக்கூடிய பாடல் அடிகள் காணலாகும் நூல் பரிபாடல். மற்ற நாட்டில் வழங்கும் எந்த மொழியும் வரி வடிவம் அடைவதற்கு முன்பே தமிழ் மொழியானது எழுத்து வடிவம் கொண்டது என்றும் தமிழின் நெடுங்கணக்கு முழு தன்மையுடையது என்றும் பாராட்டியவர் பியேர் தொக்கி. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாவினை தேரல் மாவினை தேரன் என்ற குறுங்குடி மருதனாரின் குறுங்குடி மருதனாரின் முல்லை திணை பாடல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூலானது அகநானூறு. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாயிரும் கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சை என்று பாடிய நூல் பட்டினப்பாலை. நின்ற சொல்லார் நீடு தோன்று இனியர் என்று என் அன்பு தோல் பிரிவு அரியலரே என்ற குறிஞ்சி திணை பாடல் காணலாகக்கூடிய நூலானது நற்றிணை நூல். நற்றிணை நூல். பீடுகளு திருவின் பெரும் பெயர்நோன் தாள் முரசு முழங்குதானே மூவருங்கூடி என்ற பாடல் அடியில் காணலாகக்கூடிய நூல் பொருநராற்றுப்படை. முல்லைப்பாட்டின் உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் பசி என்று இறப்போர் மீது சினம் கொண்டு ஈதல் கூடாது என்ற கருத்தினை உள்ளடக்கி பாடிய ஈதல் இறந்தார்க்கு ஒன்று ஆற்றாது வாழ்தலின் சாதலும் கூடுமாம் மற்று என்ற கபிலரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. சிறுகன் யானை பெரளன் திட்டன் செல்லா நல்லிசை உறந்தை குணாது என்ற சங்க இலக்கியத்தின் புறநானூறு பாடியவர் நக்கீரர். ஆப்ஷன் டி நக்கீரர். திருமுருகாற்று படை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் கிவ ஜெகநாதன்.
அனர்செவி கழுதை சாத்தோடு வழங்கும் உள்குடை பெருவழி கவலை காக்கும் வில்லுடை வைப்பின் என்ற பாடல் அடிகளின் வாயிலாக சுங்கச்சாவடி பற்றிய செய்தியை குறிப்பிடக்கூடிய நூல் பெரும்பானாற்று படை. நயனும் நண்பும் நானு நன்கு உடைமையும் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் நும்மினும் அறிகுமேன் மன்னே என்று ஆண் மகனின் ஒழுக்கலாற்றினை கூறக்கூடிய நூல் கீழ்கண்ணவற்றில் எது? மொத்தம் 4 நூல் கொடுத்திருக்கோம். ஸோ அதுல நற்றிணை ஆப்ஷன் சி நற்றிணை. செந்தி பேணிய முனிவர் வெண்கோட்டு களிறு தருவிற்கின் வேட்கும் ஒளிரிறங்கு என்று யானைகள் கொண்டு வரும் விறகில் வேள்வி வளர்க்கும் அந்தணர்கள் பற்றியும் ஏவல் மொழி கேட்கும் விலங்குகள் பற்றியும் குறிப்பிடக்கூடிய நூலானது பெரும்பானாற்று படை. வான் இரு சொரிந்த வயங்கு பெற கடைநாள் பாணி கொண்ட பல்கால் மெல் உரி என்று இரவில் விருந்தினர் வந்தாலும் மனம் முவந்து வரவேற்கும் பாங்கினை உரைக்கும் இடைக்காடனாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூலானது நற்றிணை நூல். இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை நூல். மூவேந்தர்கள் மட்டுமின்றி கடைகளோ வள்ளல்களும் வறுமை அடைந்து விட்டனர். ஆகவே நீ நல்லிய கோடனிடம் செல்வாயாக என்ற பாணனின் கூற்றை நூலாக வடித்தவர் நல்லூர் நத்தனார். ஆப்ஷன் சி நல்லூர் நத்தனார். ஆர்களின் முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இன நிறைவேறு புலம்பு பரப்பிய செய்தியினை கூறுவது நெடுநல் வாடை. முருகனின் அறுபடை வீடுகள்ல போரில் வெற்றி பெற்ற முருகனை தேவர்கள் வந்து சந்தித்த தலம் என்றும் 6 திருமுகங்களின் சிறப்பினையும் விளக்கி வியாழ சத்திரம் என பெயர் பெற்ற தலம் எதுனா திருச்சீரலைவாய். ஆப்ஷன் ஏ திருச்சீரலைவாய். பாடினி பொன் ஆபரணம் பெறுவதையும் பாணன் வெள்ளினார் தொடுத்த பொற்றாமரை மலர் பெறுவதையும் ஓல் அலல் புரிந்த பாடல் வரிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓல் அலர் புரிந்த தாமரை வெள்ளி நாராள் பூ பெற்றிசினே என புறநானூற்றின் பாடான் திணை வாயிலாக பாடியவர் பேய் மகள் இளவெயினி. நல்லிய கோடனின் வல்லாண்மை முன்பு மூவேந்தர்களுடைய நாடும் தலைநகரமும் வறுமை அடைந்ததை கூறக்கூடிய நூல் சிறுபானாற்று படை. நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை என்று கிள்ளி வளவனுக்கு அறம் போதித்த புறநானூற்று பாடலின் ஆசிரியர் கோவூர் கிழார். ஆழி மருங்கின் அளவன் ஓமி வளவன் வாழ்வு 5 ஊற நிலவு விரிந்த அன்றால் காணலானே என்று நெய்தல் திணையிலான உலோச்சனாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. புனிற்று நாய் குறைத்தும் புல்லன் நட்டில் கால் சேர்முது சுவர்கன சிதல் என்ற பாடல் மூலம் நாயின் வாயிலாக குடும்பத்தின் வறுமையினை விளக்கக்கூடிய நூல் எதுனா சிறுபானாற்று படை. நறுவி ஐம்பால் மகளிர் ஆடும் தையித்திங்கள் தன்கயம் போல பலர்படியும் என்று ஓரம்போகியாரின் பாடல் அடிகள்ல தை நீராடல் குறித்து சுட்டக்கூடிய நூலானது ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு. ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு. கொள்ளை உழு ஏய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் ஊன் தின்று மழுங்கின்று அடிகளில் விருந்தோம்பல் பண்பில் சிறந்தவனாக சுட்டப்படக்கூடியவன் கரிகால பெருவளத்தான். அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீங்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து யமன்கோள் அன்ன செம்மைதாகி என்று மதுரை மாநகரின் நீதி வழங்கும் சிறப்பை
சுட்டக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. ஸோ இந்த பகுதியில 110 வினாக்கள் மேஜர்ல பார்த்துட்டோம். அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜில 2வது யூனிட்டினுடைய ஒரு 30 வினா. அதுக்கடுத்து ஜிகேல 10, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30ன்னு பார்க்க போறோம். புத்த மத கல்வியின் ஆரம்ப நிலை வயதானது 5. புத்தரின் பிரசங்கம் பற்றி குறிப்பிடுவதில் கீழ்கண்டனவற்றில் எதுனா சுத்த பீடகம். இந்த சுத்த பீடகம் புத்தரின் பிரசங்கம் பற்றி குறிப்பிடுவது. புத்த மத கல்வியில் துவக்க கல்வியில் கற்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கையானது 49. புத்த மத கல்வியில் நடத்தை விதிகள் பற்றி கூறக்கூடியது வினய பீடகம். புத்த மத கல்வியின் பயிற்று மொழி பாலி மொழி. புத்த மத கல்வியில் மாணவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமர் என்று அழைக்கப்பட்டனர். புத்த மத கல்வியில மாணவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமர் என்று அழைக்கப்பட்டனர். உப சமந்தா சடங்கு யாருக்கு நடைபெறும்னா ஆசிரியர்களுக்கு. பப்பஜா என்பதன் பொருள் வெளியே செல். புத்த மத கல்வியில் ஆசிரியர்களின் வகைகள் 2. புத்த மத பயிற்சி மையங்கள்ல சரியானது தட்சசீலம், நாலந்தா, காசி. இவை அனைத்துமே புத்த மத பயிற்சி மையங்கள். புத்த மத கல்வியின் குறைபாடு பெண் கல்வி புறக்கணிப்பு. இஸ்லாமிய கல்வியின் துவக்க கல்வி மையம் எதுனா மக்தாபுகள். குதப் என்பதன் பொருள் எழுதுதல். இஸ்லாமிய கல்வியின் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மௌலிகள் என்று அழைக்கப்பட்டனர். மக்தாபுகளில் பின்பற்றப்பட்ட கல்வி முறை 3R. மக்தாபுகளில் பின்பற்றப்பட்ட கல்வி முறை என்ன? 3R. துவக்க கல்வியை வழங்கக்கூடிய மையங்கள் தர்காஸ் என்று அழைக்கப்பட்டன. இஸ்லாமிய கல்வியில் உயர் கல்வியை வழங்க வேண்டிய இடம் மதரசா. இஸ்லாமிய கல்வியில் கலை திட்டம் 2 வகைப்படும். இஸ்லாமிய கல்வியில் உயர் கல்வியின் காலம் 10 முதல் 12 ஆண்டுகள். தார்ஸ் என்பதன் பொருள் விரிவுரை ஆற்றுதல். இஸ்லாமிய கல்வி முறையில் நீதிமன்ற வழக்காடு மொழி எதுனா பெர்ஷியன் மொழி. பெண்களுக்காக சாரங்கபூரில் மதராசாவை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். தத்துவம் மற்றும் தர்க்கம் ஆகியவற்றிற்கு வழங்கப்படக்கூடிய பட்டமானது பாசில். மக்தாபு என்பது ஆரம்ப பள்ளி. மக்தாபுகள் மெயினா பாருங்க, மக்தாபுகள் என்று அழைக்கப்படக்கூடியது ஆரம்ப கல்வி. பிஸ்மிலா கனி சடங்கு யாருக்கு நடத்தப்படும்? ஆண் குழந்தைகளுக்கு. முதல் மிஷனரி கல்லூரி நிறுவப்பட்ட இடம் ஷேரம்பூர். கிறிஸ்துவ பிஷப் கல்லூரி நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கிறிஸ்துவ அமைப்புகளின் கல்வியை அடிப்படையாக கொண்ட மையம் உள்ள இடம் ஷேரம்பூர். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்து கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1816. ஸோ இது எஜுகேஷன் மெத்தடாலஜி. அடுத்து 10 வினா ஜிகே. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மர பூங்கா எங்கு அமைந்துள்ளதுன்னா விழுப்புரத்தில். 1962 ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி காஞ்சிபுரம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்னா 1971. 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்போது பாரதியின் வயது என்ன?
எட்டயபுரம் மன்னர்களால் வழங்கப்பட்டது. பாரதியின் வயது 11. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னரின் பெயர் முதலாம் ராஜேந்திரன். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 1799. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வ.உ. சிதம்பரனார் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம், சரியா, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கமானது வ.உ. சிதம்பரனார் தலைமையில் நடத்தப்பட்டது. சோ அடுத்து பொறுத்துக பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. திராவிடர் இல்லம், திராவிடர் இல்லம் நடேசனார், தொழிலாளன் சிங்காரவேலர், தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள், ஜீவிய சரித சருக்கம் சில சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். சரியா, அப்ப 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஸோ இது பாத்தீங்கன்னா ஜிகே. அடுத்து 30 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 10th யூனிட் 2ல வழிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளர் நாகனார். செய்தி 1, காற்று மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசும். செய்தி 2, காற்று பனி பகுதியில் இருந்து வீசுவதால் மழை காற்று எனப்படும். முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். கூறியவர் இளங்கோவடிகள். பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலபட்டை சொக்கநாத புலவர். நலி இரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாம் மொத்தம் 4 நூல்களானது கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் டி புறநானூறு. களி இயல் யானை கரிகால் வளவ என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடியவர் வெண்ணி குயர்த்தியார். எது தவறானது அல்ல? வாடை காற்று வடக்கு என்பது தவறானது அல்ல. பருவக்காற்றை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். குளோரோ புளோரோ கார்பனில் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் சி 1,00,000. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவெம்பாவை திருப்பாவையை. செய்தி 1, உலக காற்று நாள் ஜூன் 15. வழிமிகின் வழி இல்லை என்று கூறுகிறது அகநானூறு. ரெண்டும் தவறு. லயத்துடன் என்பதன் பொருள் சீராக. காற்று வா பாடலின் ஆசிரியர் காற்றே வா பாடலின் ஆசிரியர் பாரதியார். சிந்துக்கு தந்தை, சரியா, சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆப்ஷன் டி பாரதியார். செய்தி 1, பாரதியார் சிறுகதை ஆசிரியர். செய்தி 2, புதிய ஆத்திச்சூடியை தந்தவர் பாரதியார். இரண்டும் சரியானது. பொருந்தாததை தேர்வு செய்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு இது ஃபுல்லாமே பாரதியாரின் பாடல்கள். குறிஞ்சி பாட்டு பொருந்தாதது. அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க. சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இது ஃபுல்லா பாரதியார் எழுதியது. அப்ப உவமை கவிஞர் சுரதா, அப்ப இது பொருந்தாதது. செய்தி 1,
வசன கவிதை தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? செய்தி 2. வசன கவிதை என்பதன் யாப்புக்கு உட்பட்டு உருவாக்கப்படுவது. முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. அடுத்து பொறுத்துக பாருங்க. நேமி நேமி என்பது சக்கரம், சுவல் என்பது தோல், கோடு என்பது சரியா, கோடு என்பது மலை, விரிச்சி சரியா, விரிச்சி என்பது நற்சொல். ஸோ அப்ப இதற்கு விடையானது 3, 4, 1, 2. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பாருங்க. கொடுஞ்செலவு என்பதன் பொருள் விரைவாக செல்லுதல். முல்லைப்பாட்டில் விரிச்சி கேட்டு நின்றவர்கள், முல்லைப்பாட்டுல விரிச்சி கேட்டு நின்றவர்கள் யாருன்னா முது பெண்கள். ஆப்ஷன் சி, முது பெண்கள். முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இந்த 10 பாட்டு நூல்கள்ல குறைந்த பாடல் அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டினுடைய அடிகள் 103. சோ எது சரியானது அல்ல? சோ 4 கொடுத்திருக்கோம் பாருங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது, சரியானது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு, இதுவும் சரி. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு 83 அடிகளை கொண்டது என்பது தவறு. தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். கப்டித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி. கப்டித்தான் என்பது தலைமை மாலுமி. கஜா புயலின் பெயர் தந்தது யாருன்னா இலங்கை. பெய்டி புயலின் பெயர் தந்தது தாய்லாந்து. வட இந்தியாவில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டானது ஆப்ஷன் ஏ, 2000ஆம் ஆண்டு. ஸோ இந்த பகுதியில் மொத்தம் நம்ம 180 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 180 வினாக்கள்ல உங்களுக்கு யூனிட் 2ல இருந்து பார்த்துருக்கோம். மேஜர்ல 110 வினாக்களும், ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில 30, ஜிகேல 10, தமிழ் எலிஜிபிலிட்டியில 30ன்னு சொல்லி மொத்தம் 180 வினாக்கள் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த தேர்வு உங்களுக்கு 23ஆம் தேதி இயல் 3. அப்ப தமிழ்ல இயல் 3, எஜுகேஷன் மெத்தடாலஜில 3, ஜிகேல 3. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி 10th இயல் 3 முழுமையாக பயன்படுத்துங்க. 180 வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.